பாக்யலட்சுமி சீரியலில் அப்கமிங் எபிசோட்கான ப்ரிடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். அங்கே டைனிங் டேபிளில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்காக. அப்போ மயூரி ஆவலா அம்மா என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராதிகாவும் உப்மாடா அப்படின்னு உள்ளே போய் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. உடனே மயூரியும் கோபியும் திருன்னு முழிக்கிறாங்க. அச்சச்சோ, ராதிகாவோட உப்மாவை யாரால் ஆகிறது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு முழிக்கிறத இங்கே ஈஸ்வரி ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு பார்த்துட்றாங்க. இவனுக்கு என்ன தலையெழுத்தா? இவ்வளவு அழகாக குடும்பம் பொண்டாட்டி எல்லாம் இருக்கும் பொழுது பாக்யா கையால் சாப்பிட்டா எப்படி ருசிச்சு சாப்பிடலாம். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ராதிகா தான் வேணும்னு இங்கே கூட்டிட்டு வந்து உட்காந்து அவ கையால் சமைச்சு சாப்பிட்றான். சாப்பிட்டா சாப்பிடட்டும், 10 நாள் அப்படி சாப்பிட்டா தான் இவனுக்கும் கொஞ்சம் புத்தி வரும் அப்படின்னு நினச்சிட்டு ஈஸ்வரி எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்றாங்க. இனியா செழியனும் கூட எதுவுமே சொல்லாமல் அங்கே ஆப்போசிட்டில் மயூரி உட்காந்துருக்கிறது பிடிக்காம சாப்பிட்ருக்காங்க. அப்போ பாக்யா மயூரி கிட்ட சொல்கிறாங்க, ஏண்டா மயூரி, இட்லியும் தக்காளி சட்னியும் செஞ்சுருக்கேன் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு சரியான கோபம் வந்துடுது. இவ என்ன வேலைக்காரியா? அவ பிள்ளைக்கு இவ எதுக்கு இட்லி சுட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே சமயம் கோபி நம்ம கிட்ட பாக்யா கேட்க மாட்டாளா, எப்படியாவது இந்த உப்மால இருந்து விடுதலை ஆகணுமே அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மாதிரி பாவமா பாக்குறாரு பாக்யாவையும் ஈஸ்வரியையும் மாத்தி மாத்தி. ஆனா பாக்யா கோபியை கேட்காம மயூரிக்கு மட்டும் எடுத்துட்டு வந்து அவங்க பிளேட்ல வைக்கிறாங்க. அதே சமயம் பாக்யா சொல்றாங்க மயூரி கிட்ட, ஏண்டா உப்மா பிடிக்கலையா சாப்பிட்றதுக்கு, சரி அதை எடுத்து பிளேட்ல வச்சுட்டு நீ இட்லியை சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்றாங்க. உடனே கோபி சொல்றாரு பாக்யா கிட்ட, பாக்யா எனக்கு கூட இட்லி பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ராதிகா உடனே முறைச்சு பார்க்குறாங்க. என்ன கோபி, ஏன் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட மாட்டீங்களா? எல்லாருனாலையும் எல்லா நேரமும் பர்ஃபெக்டாகவே இருக்க முடியாது கோபி, அதை புரிஞ்சுக்குங்க. எனக்கு இன்னைக்கு டைம் இல்லை, அதனால தான் உப்புமா செஞ்சேன். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்படியாவது சாப்பிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. உடனே பாக்யா சொல்கிறாங்க, ஆமாம் ராதிகா நீங்கள் சொல்கிறது கரெக்டு, எல்லா டைமும் எல்லா நாளையும் பர்ஃபெக்டாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபியை பார்த்துட்டு ஒரு முறை முறைக்கிறாங்க. அதே சமயம் ஈஸ்வரி சொல்கிறாங்க, அதுதான் அவனுக்கு பிடிக்கலன்னு தெரியுதுல்ல, அதுவும் உடம்பு சரியில்லாமல் மாத்திரை போட்டுக்கிறவன், அதை ஏன் போட்டு அவனை கஷ்டப்படுத்தி சாப்பிட வைக்கிறீங்க? அந்த பிளேட்டை அப்படியே நகர்த்தி வச்சுட்டு பாக்யா நீ 2 இட்லி போட்டு அவனுக்கு முன்னாடி வை அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்காம ஈஸ்வரி சொல்றாங்க. அப்ப பாக்யா சொல்றாங்க, முடியாது அத்தை, அவருக்கு நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அவரை பார்த்துக்கிறதுக்கு அவங்க ஒய்ஃப் ராதிகா பக்கத்திலேயே இருக்கும் பொழுது நான் எதுக்காக கொடுக்கணும்? நீங்க வேணா இன்னொரு இட்லி வைக்கட்டுமா, சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு சரியான கோபம் வந்துடுது. இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னே எனக்கே ஒன்றும் புரியல, என்னென்னமோ நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு ஈஸ்வரி கை கழுவிட்டு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கு பின்னாடியே இனியாவும் செழியனும் பாதி சாப்பாட்டுலயே கை கழுவிட்டு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. கோபி வேற வழி இல்லாம அந்த உப்மாவை பாதி அளவு சாப்பிட்டு ஃபோன் வந்த மாதிரி எழுந்திரிச்சு, ராதிகா எனக்கு போதும் வயிறு நம்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கை கழுவ போயிடுறாரு. மயூரி தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவை பார்த்து சொல்றாங்க. அதுக்கு பாக்யா சொல்றாங்க, எதுக்குடா தேங்க்ஸ் அப்படின்னு கேட்கும் பொழுது மயூரி சொல்றாங்க, ஆண்டி உங்களோட டேஸ்ட் மாதிரி யாருனாலையுமே சமைக்க முடியாது, இட்லியும் தக்காளி சட்னி அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு ஆண்டி அப்படின்னு மயூரி சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க, இதுல என்னடா இருக்கு மயூரி, உங்க அம்மாவுக்கும் தான் டைம் இருந்தா இதை விட நல்லாவே சமைப்பாங்க, அவங்க ஒர்க் போறவங்க, அதனால அவசரத்துல செஞ்சிருக்காங்க, அதையும் பழிக்க கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்றாங்க. ஆனா மயூரி திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டி நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் உங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யதார்த்தமா சொல்றாங்க குழந்தை. உடனே பாக்யாவும், கண்டிப்பாடா உனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது, நீ எப்போ வேணாலும் ஆண்டி கிட்ட என்ன வேணும்னாலும் சொல்லு, நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு பாக்யா அப்படியே தலையை தடவி கொடுத்து மயூரியை கட்டி அணைச்சிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ராதிகா சொல்கிறாங்க, பாக்யா உங்களை மாதிரி யாராலையுமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது பாக்யா, ஏன்னா இவ்வளவு சூப்பராக சமைக்கிறீங்க, எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக கொண்டுட்டு போகிறீங்க, இந்த அளவுக்கு திறமை யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க ராதிகா. உடனே பாக்யா சொல்கிறாங்க ராதிகா கிட்ட, என்ன ராதிகா உங்களுக்கு கூட 2 இட்லி வேணுமா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் சாப்பிடலாம் அப்படின்னு சிரிச்சுட்டே கிண்டல் பண்ணுறாங்க ராதிகாவை. உடனே ராதிகா சொல்கிறாங்க, இல்லை பாக்யா நிஜமாலுமே நான் சொல்கிறேன், யூ ஆர் வெரி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிளம்பி போயிடுறாங்க ஆஃபீஸ்க்கு. அதே சமயம் இங்கே ஈஸ்வரி ஹாலில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த பாக்யா வர வர இந்த ராதிகாவை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறா, அது மட்டும் இல்லாமல் அவள் புருஷனை இவளுக்கு தார வார்த்து கொடுத்துட்டு எப்படி தான் இவனால் இப்படி சிரிச்சுட்டு இருக்க முடியுது, எந்த பொண்ணாலையுமே இப்படி இருக்க முடியாதே, எனக்கு இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி உட்காந்துருக்காங்க. உடனே ஈஸ்வரிக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணுது, இதை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வந்தே ஆகணும், எப்படியாவது இந்த ராதிகாவையும் மயூரியையும் வெளியில் துரத்தணும் அப்படின்னா நம்ம எழில்கிட்ட சொன்னாதான் அது நடக்கும், ஏன்னா அவனுக்கு இந்த விஷயமே சொல்லியிருக்க மாட்டா பாக்யா, எப்படியோ ராதிகாவும் மயூரியும் இங்கே வந்து 2 நாளாக தங்கி இருக்கிறது எழிலுக்கு சொன்னாதான் எழில் கோபப்பட்டு இங்கே வந்து பாக்யாவை திட்டுவா, அதுக்கப்புறம் பாக்யா கொஞ்சமாவது சூடு சொரணை வந்து இவங்களை வெளியில் அனுப்புவா அப்படின்னு நினச்சிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க ஈஸ்வரி. உடனே இனியாவும் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. யாருக்கு பாட்டி ஃபோன் பண்ண போகிறீங்க
அப்படின்னு உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, இனியா உன் அண்ணன் எள்ளுக்கு தான் ஃபோன் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா அவன் வந்தாதான் இந்த குடும்பத்தில் நடக்கிற இந்த கதை எல்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொன்ன உடனே இனியா சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி, எனக்கும் தான் மயூரியும் அவங்க அம்மாவும் நம்ம டேடி கூட ஒன்றா இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீங்கள் எழிலண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவங்க வந்து அம்மாவை ஏதாவது 2 பேசுனாதான் அவங்க இவங்களை வெளியில் அனுப்புவாங்க அப்படின்னு இனியாவும் ஈஸ்வரிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. உடனே ஈஸ்வரியும் ஃபோனை எடுத்து எழிலுக்கு கூப்பிடுறாங்க. அங்கே ஆப்போசிட் சைடில் ஃபோனை எடுத்து பேசுகிற எழில் சொல்கிறாரு, பாட்டி சொல்லுங்கள், நல்லா இருக்கீங்களா, அம்மா நல்லா இருக்காங்களா, எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு எழில். உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, நல்லா தான்ப்பா இருக்கேன், இன்னும் உயிரோட இருக்கங்காட்டி தானே உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு விரக்தியில் பேசுகிறாங்க ஈஸ்வரி. உடனே எழில், ஏன் பாட்டி ஏதாவது பிரச்சனையா, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு பரிதவிப்போட கேட்குறாரு. உடனே அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாப்பா, இங்கே உங்கள் அம்மா பாக்யா என்னென்னமோ முடிவு எடுத்து என்னென்னமோ நடந்துட்டுருக்கு நம்ம வீட்டில். இதை பற்றி எல்லாம் எதுவுமே தெரியாதவனா கண்டுக்காதவனா நீ அங்கே போய் உட்காந்துருக்க. நானும் செழியனும் என்னதான் சொன்னாலும் உங்கள் அம்மா கேட்க மாட்டேங்கிறா. இனியா கூட அப்படி தான் சொல்கிறா, அவளுக்கும் தான் இங்கே நடக்கிறது பிடிக்கலன்னு. நீ வேணும்னாலும் இனியா கிட்ட பேசு. ஏய் இனியா, இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் உன் அண்ணன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இனியா கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. ஃபோனை வாங்கி பேசுகிற இனியா சொல்கிறாங்க, நீ ஃப்ரீயாக இருந்தனா இன்னைக்கு ஈவினிங்குள்ளே ஒரு டைம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனா. ஏன்னா இங்கே என்னென்னமோ நடக்குது, அம்மா யாருமே கேட்கறது இல்லைன்னு சொல்லிட்டு என்னென்னமோ முடிவெடுத்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி அதிர்ச்சியாகி எழில் கேட்குறாரு, ஏன் இனியா என்னாச்சு, ஏன் பாட்டியும் நீயும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை, புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. உடனே இனியா சொல்கிறாங்க, ஆமாண்ணா, இங்கே அந்த ராதிகா ஆண்டியும் அவங்க பொண்ணு மயூரியும் இங்கேயே குடும்பம் நடத்துறதுக்காக வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்ம டேடி கூட க்ளோஸாக இருக்காங்க, எங்களுக்கு அது பார்த்துக்க பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எழில் கேட்குறாரு, என்னது, ராதிகாவும் அவங்க பொண்ணும் நம்ம வீட்டில் இருக்காங்களா, இதுக்கு எப்படி அம்மா சம்மதிச்சாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே ஈஸ்வரி பிடுங்கி பேசுகிறாங்க, ஆமாண்டா, உங்கள் அம்மாவுக்கு தான் தலையில் பைத்தியம் முத்திடுச்சு போல, அவங்க 2 பேர்த்தையும் இங்கே கொண்டு வந்து உன் அப்பா கூட குடும்பம் நடத்துறதுக்கு விட்டுட்டு வாடகை வேற வாங்கிக்கிறாளா. ஏன்னா இவளுக்கு பணமே இல்லை பாரு, பணத்துக்கு பஞ்சம் பாரு, அதனால் இங்கே வாடகைக்கு புருஷனையும் வீட்டையும் விட்டுருக்கா. ஒரே கிச்சனில் ஒரே ரூமில் எல்லாம் தங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எப்படிடா இவனால் முடியுது, இது என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. எழில், நீ எவ்வளவு சீக்கிரம் வரையோ வந்து உங்கள் அம்மாவை பேசிட்டு போடா, அப்போ தான் அவளுக்கு ஒரு புத்தி வந்தா இவங்களை வெளியில் அனுப்புவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஈஸ்வரி. உடனே எழில் சொல்கிறாரு, அப்படியா பாட்டி, இந்த விஷயத்தை பற்றி இன்னைக்கு காலையில் கூட அம்மா கிட்ட பேசினேன், ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலையே. சரி இருங்க, இன்னைக்கு கொஞ்சம் இங்கே ஒர்க் இருக்குது, இதை முடிச்சுட்டு ஒரு 1 ஹவரில் நான் அங்கே வந்து அம்மா கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கே எழில் எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு இங்கே வர்றாரு பாக்யா வீட்டுக்கு. பாக்யா வீட்டுக்கு வந்த எழிலை பார்த்த உடனே பாக்யா, எழில் வாடா வா, நீ வருவேன்னு சொல்லியிருந்தா ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி வச்சிருப்பேல்ல, சாப்பிடு வா அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக கூப்பிடுறாங்க. உடனே எழில் சொல்கிறாரு, அம்மா என்னம்மா என்ன நடக்குது இங்கே வீட்டில், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே பாக்யா சொல்கிறாங்க, ஏண்டா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னபோது, ஏம்மா என்கிட்ட நீங்கள் ஒரு உண்மையை மறைக்கிறீங்க, எதுக்காக ராதிகாவையும் அவங்க பொண்ணையும் இங்கே நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அப்பா கூட வாழ்கிறதுக்காக வாடகைக்கு விட்டுருக்கீங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு. உடனே உள்ளே கூப்பிட்டு எழில் கிட்ட சொல்கிறாங்க பாக்யா, டேய் எழில், எல்லாம் ஒரு விஷயமா தான் அம்மா இப்படி பண்ணுற, இன்னொரு 10 நாளைக்கு தான் இங்கே இருப்பாங்க, அதுவும் உன் பாட்டி ஈஸ்வரிக்கும் இனியா செழியன் எல்லாருக்குமே பாடம் புகட்டுறதுக்கு வேண்டி தான் ராதிகாவும் நானும் சேர்ந்து இந்த பிளான் பண்ணியிருக்கோம். எப்படியா இருந்தாலும் இன்னொரு 10 நாள் கழித்து உன் டேடியையும் பிடிச்சி இழுத்துட்டு ராதிகா இங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்கடா, உங்கள் டேடி பண்ண தப்புக்கு நம்ம அவங்கள ஏன் தண்டிக்கணும், அது மட்டும் இல்லை அந்த மயூரி பொண்ணு கூட பாவம்தான், அதனால் 10 நாளைக்கு இருந்து அப்படியே உங்கள் டேடி கூட ஒன்றா சேர்ந்து அவங்க 2 பேரும் குடும்பம் நடத்துகிறத பார்த்து எப்படியோ உங்கள் பாட்டி வயிற்றெரிச்சல் பட்டு உங்கள் அப்பாவோட ஒரிஜினலான புத்தி என்னங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போடா வெளியிலன்னு உங்கள் பாட்டியே சொல்லட்டும்னு சொல்கிறாங்க. உடனே எழில் சொல்கிறாரு, அம்மா நீங்கள் சொல்கிறபடி நடந்தால் எனக்கும் ரொம்ப சந்தோஷம்னு.